சேனல் பீப்புள், நம்மளோட இளையராஜாவோட மகளான பவதாரணி இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க யூஸ் பண்ண நிறைய பொருட்கள் பற்றி, அவங்க ஃபேமிலி பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்துகிட்ருக்கு. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் லீக் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பவதாரணி இருக்காங்களே, அவங்க இறந்ததுக்கு அப்புறமே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ண மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ண நிறைய விஷயங்கள், முக்கியமாக அவங்க இசை கருவிகள்லாம் நிறையவே யூஸ் பண்ணுறதுனால, அவங்க யூஸ் பண்ண நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் அதை எக்கச்சக்கமாக சேர்ந்துருக்கவே அவங்களோட ஃபேமிலியில் எப்பயுமே அவங்க எதனா ஒரு நடந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு டெத்து அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாத்தையுமே தானம் பண்ணுவாங்களாம். இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காரு இளையராஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி பவதாரணி அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே அந்தளவுக்கு பிரியமாக லவ் பண்ணி அதை வாங்கி வச்சு அதை டெய்லி க்ளீன் பண்ணி அழகாக அவங்க இசையமைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த இசைக்கருவிகள் எல்லாத்தையுமே மியூசிக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்ப மெனக்கிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்க இசை கலைஞர்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைகள், இவங்க எல்லாருக்குமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில், அதாவது ஃப்ரீயாகவே காசே வாங்காமல் அதை தானமாக கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்களாம். இதனாலப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இசைக்கருவிகளில் இன்னுமே பவதாரணி வாழ்ந்துட்டுருக்கிறதாகவும், அந்த இசைக்கருவிகள் மற்ற குழந்தைகள் வாசிக்கும்போது அதை பவதாரணியே வாசிக்கிறதாகவும் அவங்க நினச்சி சந்தோஷப்படுவோம். ஸோ கண்டிப்பாக அதுகளை குப்பையில் போடுறதோ, அது வேஸ்ட் ஆகிறதோ அவள் விரும்ப மாட்டா. அதனால் அதை மற்ற குழந்தைகளோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கலைஞர்களோ அதை வாசிக்கும்போது அவள் ரொம்ப சந்தோஷப்படுவாள். ஸோ அதனால் அவகிட்ட அதை கொடுக்காம குழந்தைகள்கிட்ட நீங்கள் அதை தானமாக கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட இளையராஜா சார் சொல்லியிருக்காங்களாம். இது கேட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. இப்படி ஒரு நல்ல செய்திகள்லாம் செய்யும் போது இது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.